everyone, welcome back to my channel. So in the summer season ku best home remedy நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் tan removal க்கு. சம்மர் பற்றி சொல்லவே வேணாம். சும்மா வெளியில் போயிட்டு வந்தாலே கையும் காலும் ரொம்ப டேன் ஆகிடும், ரொம்ப கருப்பாகிடும். அது எப்படி ரிமூவ் பண்ணுறதா இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் டேன் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகி உங்கள் ஸ்கின் நல்லா பிரைட் அண்ட் க்ளோயிங்காக இருக்கும். என்னோட சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இந்த ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். என் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேவையான இன்க்ரீடியண்ட்டில் ஃபர்ஸ்ட் வந்து மில்க், காய்ச்சாத பால் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி பேஸ்ட் பண்ணணுமோ அவ்வளோ அளவுக்கு நீங்கள் பால் எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் வந்து அரிசி மாவு. அரிசி மாவு நல்லா கரன்னு இருக்கணும், அப்போ தான் நல்லா ஸ்க்ரப் ஆகும் ஃபேஸ்க்கு. அண்ட் நீங்கள் கடையிலையும் வாங்கினது யூஸ் பண்ணால் இல்லை வீட்லேயே செய்யலாம். நெக்ஸ்ட்டு நான் லெமன் எடுத்துருக்கேன். டேனை நல்லா அந்த கலர் லைட்டன் பண்ணுறதுக்காக எடுத்துருக்கேன். உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னா நீங்கள் லெமன் அவாய்ட் பண்ணிக்கலாம். வெறும் அரிசி மாவும் பால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ஸ்க்ரப்பிங்க்கு. இப்போ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு இந்த பாலை மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் கொஞ்சம் லெமனை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிங்க. கடையில் ஸ்க்ரப் வாங்கும்போது எப்படி இருக்கும் அந்த கன்சிஸ்டன்சி, அது மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு அதில் பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது, கொஞ்சம் டார்க்காக இருக்குது. நான் வெளியில் போயிட்டு வந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வந்து ஃபேஸை நல்லா ஈரமாக்கிக்கணும். அப்போ தான் ஸ்க்ரப் ஈஸியாக பண்ண முடியும். அண்ட் நம்ம செஞ்சு வச்ச ஸ்க்ரப்பை இப்போ நான் சர்க்குலர் மோஷனில் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன். அரிசி மாவு ஃபஸ்ட்டு ஏன் ஆட் பண்ணுறோன்னா நல்லா ஃபேஸை நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிடும். செகண்ட் வந்து நல்ல காம்ப்ளெக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணிவிடும், நல்லா ஸ்கின்னை ஒயிட் அண்ட் பிரைட் ஆக்கிடும். அண்ட் பால் ஏன் ஆட் பண்ணியிருக்கோன்னா ஸ்கின்னை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிவிடும், உள்ளே இருக்க எல்லா அழுக்கும் எடுத்துரும். லெமன் ஏன் ஆட் பண்ணியிருக்கோன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கின்னை நல்லா லைட்டன் பண்ணுறதுக்கு, என்ன டார்க் ஆகிடும் வெளியில் போனோன்னே. ஸோ அதை லைட்டன் பண்ணுறதுக்காக வந்து லெமன் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் லெமன் ஆட் பண்ணுறதுனால ஃபேஸில் இருக்க டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல, அன்ஈவன் ஸ்கின் டோன்லாம் ஈவன் ஆகிடும், அந்த கலர் சேமாக பேலன்ஸ் ஆகிருக்கும். அண்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நல்லா சர்க்குலர் மோஷனில் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஃபர்ஸ்ட் லேயர் டெட் ஸ்கின்லாம் போகும், பொல்யூஷன் டர்ட் எல்லாம் போய் புது ஸ்கின் மாதிரி இருக்கும். ஸோ ஃபேஸை நல்லா ஸ்க்ரப் பண்ணி ஒரு 5 minutes அது வைங்க. 5 minutes வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம் ஃபேஸை. சன்ஸ்க்ரீனில் எல்லாமே வாஷ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு. அண்ட் இது வந்து நான் எந்த லைட்லேயும் எடுக்கவே இல்லை. ஃபேஸில் எப்போவே உங்களுக்கு தெரியும் நல்ல பிரைட் அண்ட் க்ளோயிங்காக இருக்குது. ஒரு நல்ல டவல், க்ளீன் டவல் எடுத்து நல்லா பேட் ட்ரை பண்ணிக்கோங்க ஃபேஸை. அண்ட் செகண்ட் ஸ்டெப் வந்து ஃபேஸ் மாஸ்க். ஃபேஸ் மாஸ்க்கு வந்து சில இன்க்ரீடியன்ஸ் எடுத்துருக்கேன். மோஸ்ட்டாக எல்லாமே அவைலபிளாக தான் இருக்கும் வீட்டில். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வீட் ஃப்ளார், கோதுமை மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கடலை மாவையும் எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் ஒன் வந்து பால். நம்ம காய்ச்சாத பால் தான் யூஸ் பண்ணணும். நான் வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன். அது உங்களுக்கு எவ்வளோ பேஸ்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பால் எடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஆரஞ்ச் பீல் பவுடர். நான் பஞ்சாராஸ் ஆரஞ்ச் பீல் பவுடர் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வீட்லேயே வச்சுருந்த ஆரஞ்சை வந்து பீல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ பீல் பண்ணி நல்லா காய வைக்கணும், அதுக்கப்புறம் தான் அதை யூஸ் பண்ணணும். அண்ட் பஞ்சாராஸ் பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அண்ட் சவுத் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ் இது. ஸோ அதனால் அது எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பியோர் சாண்டல்வுட் பவுடர். ஸோ இது மாதிரி பாக்ஸில் வந்து எங்களுக்கு பியோர் சாண்டல்வுட் பவுடர் கிடச்சிது. ஸோ இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் பேஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா இதை நீங்கள் வாங்கிக்கோங்க. இல்லைனா அந்த ஒரு ஸ்லேட் மாதிரி ஒன்று வரும், அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு மில்க் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். ஸோ இது நல்லா திக் பால். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆரஞ்ச் பீல் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது கடையில் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். 57 rupees தான் அதோட ரேட். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க வந்து ஆரஞ்ச் பீல் பவுடரை பற்றி நீங்கள் வீடியோ போடுங்கன்னு சொல்லி நான் இப்போ தான் போடுறேன். நீங்கள் எந்த ரெசிபியில் வேணால் ஆரஞ்ச் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஸ்கின்னுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்குது. அது வைட்டமின் சி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து பியோர் சாண்டல்வுட் பவுடர் யூஸ் பண்ணுறேன். ஸோ எல்லாமே வந்து நம்ம மெஷர்மெண்ட் தான், எதுவுமே ஒரு மெஷர்மெண்ட் கிடையாது இதுக்கு. ஸோ உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி நல்லா ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் வரணும்.
ஸோ நம்ம மாஸ்க் ரெடி ஆகிடுச்சு. இதுதான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஃபேஸ் நல்லா ஸ்க்ரப் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து இந்த மாஸ்க் அப்ளை பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம்னா வீட் ஃப்ளார் ஏன் ஆட் பண்ணியிருக்கோம்னா ஸ்கின்னை வந்து நல்லா ஒரு ஈவன் டோனாக காமிக்கும். டிஸ்கலரேஷன் எல்லாமே ரெடியூஸ் பண்ணிவிடும் அது. அண்ட் ரொம்ப அமேசிங்கான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது வீட் ஃப்ளாரில். உங்களுக்கு வந்து வீட் ஃப்ளார் யூஸ் பண்ண வேணும்னா நீங்கள் கடலை மாவு யூஸ் பண்ணிக்கலாம். கடலை மாவும் ரொம்ப நல்லது ஸ்கின் டேன்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு. அண்ட் உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக ஃபேஷியல் ஹேர் இருந்தால் நீங்கள் வந்து இந்த வீட் ஃப்ளார் யூஸ் பண்ண வேணாம், கடலை மாவு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வீட் ஃப்ளாரில். எனக்கு வந்து ஃபேஷியல் ஹேர் வந்து ரொம்ப ஃபைனாக இருக்கும், அதனால தான் நான் வீட் ஃப்ளார் யூஸ் பண்ணுறேன். அண்ட் மில்க் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நல்லா ஸ்கின் லைட்டன் பண்ணும், நல்லா கிளென்ஸ் பண்ணும். அண்ட் சாண்டல்வுட் பவுடர் நல்லா பிரைட்டன் பண்ணும் ஸ்கின்னை. அண்ட் ஆரஞ்சு யூஸ் பண்ணுறதுனால நல்ல கலர் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இது 15 minutes நான் வச்சுட்டேன். இந்த பேக்கை நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் வாஷ் பண்ணுறேன். நான் கேமராலே ஃபேஸ் வாஷ் பண்ணியிருந்தேன். அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் நல்லா கிளியராக தெரியும்னு. ஸோ நீங்களே பார்ப்பீங்க வீடியோ ஸ்டார்டிங்கில் என் ஃபேஸ் எவ்வளோ டல்லாக இருந்தது அண்ட் வீடியோ எண்டில் பிரைட்டாக இருக்குன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம்லேயே நம்மளுக்கு இவ்வளோ ரிசல்ட்ஸ் வருது. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருந்தால் கம்ப்ளீட்டாக உங்கள் டேன் ரிமூவ் ஆகிடும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு ஒர்க் ஆச்சா இல்லையான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். Until I see you next, this is Akshara saying bye bye and take care.